சூர்யா மாரி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம சூர்யா மாட்டுக்கும் வந்து அப்படியே அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. மாரி வந்து அந்த சித்தர்கிட்ட வந்து கேட்டுட்டு வராங்க. மாசத்துக்கு வந்து அவங்களுக்கு சக்தி வராதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் மாயாவா இருக்குமோ? மாயாவும் தாராவும் ஒண்ணுதாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து யூகிச்சுட்டே வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மாரி. என்னது? ஒரு பக்கம் தாரா வந்து வீட்லயே வந்து இருக்காது. ஆனா, இந்த மாயா வந்து இவங்க வீட்லயும் இவங்களும் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா, தாரா வந்து பிசினஸு அது மட்டும் இல்லாம ஏதாவது பழி வாங்குற குணம்னு இருக்கும். ஆனா, இவங்க பக்திமயமா இருக்கு. கொஞ்சம் விட்டா மாரிய வந்து சைடு அடிச்சிரும் போலயே! அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து சங்கரபாண்டி வந்து சொல்றாங்க. ஆமாமா. இவங்க தாரா மாரி இருந்தாலும் இவங்க பேரு மாயா. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அவ்வளோ ஒரு பயபக்தியோட சூப்பரா வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற ஒரு அற்புதமான குணம் இருக்குன்னு, ஸ்ரீஜா, ஹாசினி, பார்வதி எல்லாரும் வந்து அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தாராங்கிற விஷயத்த வந்து தெரியாம இது மாரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீட்ல இருக்கிற எல்லாரும். மாறி மட்டும் கேஷுவலா வராங்க. "என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "வீட்ல மாயா இருக்காங்களான்னு?" கேட்குறாங்க. "இல்ல காலையிலேருந்து சாப்பிடல. இப்ப கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க." அப்படின்னு சொன்னோனே வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ம மாரிக்கு. "என்னது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? இப்படியெல்லாம் ஒரு குணம் இருக்கா? என்னால நம்பவே முடியல. அவங்க தாரா தான். என்னதான் இருந்திருந்தாலும், நான் நிச்சயம் வந்து இத கண்டுபிடிக்காம விடமாட்டேன். மாறி நீயாவது வந்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுற அப்பப்ப. உன்னையும் வந்து சைடு அடிச்சுருவாங்க போல இருக்கு. எனக்கு அத நெனச்சா தாம்மா வந்து வேதனையா இருக்கு. மாறி பார்த்துக்க மாறி அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து கிண்டல் அடிச்சு பேசினோனே, செம்மையா வந்து மொறைக்கிறாங்க. நம்ம மாறி, நான் ஏதாவது கோவமா தப்பா பேசிட்டேனா? காமெடியா தானே சொன்னேன். அதுக்கு ஏன் இப்படி மொறைக்கிறா தெரியலையேங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் கேஷுவலா வந்து வீட்டுக்குள்ள வந்து போறாங்க. தாரா ரூம்குள்ள. போய் பார்த்தா, அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் வந்து தீர விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து மாயா கிடையாது. இவங்க தாரா. கூடிய சீக்கிரம் வந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. செம கோவத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க. நம்ப மாரி தாராவ பத்தி யோசிச்சுட்டே வந்து மாடிக்கு வந்து போறாங்க. ஹஸ்பண்ட் சார் தூங்குறத வந்து பாத்துர்றாங்க. சூர்யா வந்து நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து தேவி இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தேவிய வந்து காணோம். எங்கடா போனாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. பால்கனிலேருந்து எல்லாத்தையும். உடனே வந்து கீழ வந்து எல்லா ரூம்லயும் வந்து தேடுறாங்க. மேலேயும் வந்து ரூம்ல வந்து போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே இல்லன்னு தெரிஞ்சோனே, கீழ வந்து ஓடி வராங்க. நம்ம மாரி, "என்ன ஆச்சு? இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்க?" தேவிய காணோம். "என்னது தேவிய காணோமா? என்ன சொல்ற மாரி? நீங்க எதுவும் கூட்டிட்டு வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "நாங்க எதுவும் கூட்டிட்டுலாம் வரலையே!" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மாரி சொல்ற? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் வந்து கேட்குறாங்க. "நாங்க கீழ தானே இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். இங்க வரவே இல்லையே!" அப்படின்னு சொல்லும்போது, "பால்கனியில எங்கேயாவது விளையாண்டுட்டு இருக்க போது. நீ பார்க்காம விட்டுருக்க போற. நான் வீட்ல இருக்கிற எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு தான் நான் இங்க வந்தேன். நீங்க தான் கண் எதிர இப்ப பார்த்தீங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! இப்பன்னு பார்த்து தேவி அம்மாவ காணோமா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, என்னது கீழ ஒரே சத்தமா கேட்குதுன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து எந்திரிச்சுட்டு அப்படியே கேஷுவலா வந்து கீழ வராங்க. என்ன மாரி எதுவும் பிரச்சனையா? தேவிய காணோங்கிற மாரி சொன்னோனே, செமையா வந்து கடுப்பாயிட்டாங்க சூர்யா. என்ன மாரி கண் அசந்து தூங்குறதுக்குள்ள தேவிய காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே! கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் வந்து மாயா வந்து வராங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஹஸ்பண்ட் சார். இவங்க தான் காரணம். இந்த வீட்ல நடக்கிற அப்பப்ப எல்லா விஷயத்துக்கும் காரணமே இவங்க தான் சொல்லி மாறி வந்து ஆணித்தனமா அடிச்சு சொல்றாங்க. ஒருவேளை இவங்க மாயா கிடையாதோ, தாராவோ நம்மளே வந்து ஏமாத்துறாங்கங்கிற மாரி தான் சங்கரபாணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, தாரா இருக்கிறப்ப தான் இது மாரிலாம் நடக்கும். இப்ப ஸ்ரீஜாக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. சூர்யாவுக்கும் பிரச்சனையாவுது. இப்ப தேவி வந்து வீட்ல இல்ல. இவங்க என்னமோ தாராவா இருக்குமோ, சிஸ்டர் வந்து நம்மகிட்டயே வந்து விளையாட்டு வந்து காட்டுறாங்களாங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ப சங்கரபாண்டி. அப்பன்னு பார்த்து மாறி அளவு கடந்த அன்பு, பாசம் வச்சிருக்க தேவி மேல. எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு மாயா மேல சந்தேகப்படக்கூடாது. இவங்கள வீட்ல தங்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. தாரா போலயே இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மல்லு கட்டுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் கடுப்பாயிட்டாங்க. இல்ல இவங்க தாரா, தாரா, தாரா தான். எனக்கு நல்லாவே தெரியும். ஏமாத்த பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லி இங்க என்னன்னு தெரியுமா? ஹஸ்பண்ட் சார் நடந்துச்சு. உங்களுக்கு இது மாரி பிரச்சனையாச்சு. ஸ்ரீஜாக்கு இது மாரி ஆச்சு. பூங்குன்றன் வீட்ல வந்து அங்க ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போறாங்க. இத வந்து பார்த்தோனே வந்து வீட்ல இருக்கிற எல்லாருமே வந்து சந்தேகப்படுறாங்க. "என்ன சூர்யா இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க." "இல்லம்மா, அவ அன்பு பாசத்தினால வந்து நீங்க தான் செஞ்சிருப்பீங்களோன்னு" ஒரு குழப்பத்துல இருக்காங்க. "அச்சச்சோ! நானா? என் மேல எதுக்கு பழி போடுறாங்க? நான் காலையில போயிட்டு இப்ப தானே வந்தேன். எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தமே இல்லையே. அப்புறம் எப்படி இருக்கும்போது நான் எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? நீங்க தான் பூஜை பண்றேங்கிற பேர்ல என்னோட சக்திய வந்து 1 மாசத்துக்கு வந்து வெளியில வர முடியாம பண்ணிட்டு, இப்ப அடுத்தடுத்தது என்னென்ன நடக்க போதுங்கிற விஷயமே எனக்கு தெரியலனா, நீ மாயாவா, தாராவாங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தானே என்ன வச்சுக்கணும்னு ஆசைப்படுற.
நீ தான் தாரான்னு தான் நான் உன் ரூம்லேயே இருக்கிற ஆதாரத்த பார்த்து கண்டுபிடிச்சிட்டேனே. நீ தாரா தான். எனக்கு நல்லாவே தெரியும். மாரி வந்து மனசுல நெனச்சுட்டு அந்த ஆதாரத்த எதுவும் வெளியில சொல்லாம, அப்படியே வந்து மல்லு கட்டிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்னப்பா இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்க? இது எல்லாம் சாத்தியமா இல்லையான்னு தெரியல. இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குமா, அதனால தான் இப்படி. நீ இவங்களெல்லாம் சந்தேகப்படாத மாரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, இவங்க இப்ப தானே வந்திருக்காங்க. இவங்க மேல எப்படி நீ சந்தேகப்படலாம்ன்னு சொல்லி ஹாசினி, ஸ்ரீஜாவும் கேட்டோனே, நீங்க சும்மானு இருங்க. நீங்க நம்பாதீங்க. நீங்க வேணா நம்பலாம். ஆனா நான் எப்படி நம்ப முடியும்ன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. ஒரு பக்கம் செம கோவத்துல வந்து இருக்காங்க மாறி. உடனே வாசல்லேருந்து ஒருத்தவங்க வந்து தேவிய வந்து கூட்டிட்டு வராங்க. "என்னம்மா நீங்க சரியா வந்து பார்த்துக்கலையா? தேவி வந்து அங்க இருந்தாங்கன்னு" சொல்லி அவங்கள்ட்ட வந்து குடுக்குறாங்க மாரிகிட்ட. "ஹஸ்பண்ட் சார், இவங்க இப்ப வேணா என்னோட சந்தேக பார்வையிலேருந்து விலகிட்டாங்கன்னு நீங்க எல்லாரும் நெனைக்கலாம். ஆனா தப்பெல்லாம் எங்க இருக்கு, ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாம இல்ல." அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து மாறி மாட்டுக்கும் மாடிக்கு வந்து போறாங்க. போய் அவங்க ரூம்ல வந்து ரொம்பவே வந்து சோகமா இருக்காங்க. சூர்யாவும் பின்னாடியே போய், "நீ இது மாரிலாம் பண்ணது நியாயமா இருக்கா? நான் இப்ப அவங்கள சமாதானம் பண்ணணும். ஏன் மாரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" "ஹஸ்பண்ட் சார், நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? நீ பாசத்துல பேசுற மாரி, இது எல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற" மாரி பேசிட்டு அப்படியே கேஷுவலா வந்து கீழ இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ப சூர்யா, "அம்மா எங்கம்மா போறீங்க?" "இல்லப்பா, எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. நான் எப்படி இனிமேட்டு இந்த வீட்ல இருக்க முடியும்? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, நான் தாரா, நான் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பேன்னு நீ நெனைப்ப. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஒரு வாரம் எனக்கு இந்த சொந்தம் வந்து கெடைச்சுச்சு. நான் ஹேப்பியா தான்ப்பா இருந்தேன். எனக்கு இப்ப ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. நான் இங்கேருந்து போறேன்ப்பா. நீ உன் குடும்பத்த வந்து பத்திரமா பார்த்துக்க. அது போதும். என்னால எதுவும் பிரச்சனை வருதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க. நான் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏது நடக்குதுங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரும்." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப சூர்யா கிட்ட, "அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா. அவ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்றாம்மா. நான் எப்படி அன்பா, பாசமா இருக்கனோ, அதே மாரி தாம்மா அவளும் இருப்பா. தயவு செஞ்சு தப்பா நெனச்சுக்காதீங்கங்கிற" மாரி அந்த இடத்துல சூர்யா சொல்லிட்டு, அப்படியே வந்து போறாங்க. "எதுக்கும் நீங்க மாரிய பார்த்து பேசுங்கம்மா" அப்படின்னு சொல்லிர்றாங்க. நம்ப சூர்யா உடனே வந்து மாயா மாட்டுக்கும் கேஷுவலா வந்து போறாங்க. "மகளே மாறி, நீ தாராவால எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து சந்திச்சிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதும்மா. ஆனா, நான் வந்து தாரா கிடையாது. என் பேரு மாயா. நான் துளி கூட மத்தவங்களுக்கு வந்து கெடுதல் வராத அளவுக்கு கூட நான் நினைக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து, "ஓ! அப்படிங்களா? இத ஏதாவது ஒருத்தன் காதுல பூ வச்சுக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் சொல்லு. நீ தாராங்கிற விஷயம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நெனச்சியா?" அப்படின்னு சொல்லி நம்ம மாறி மாட்டுக்கும் மாஸ் பண்றாங்க. "சரிம்மா, நீ ஏதோ ஏதோ சொல்லி மனசுல வந்து கவல வந்து விழுந்துருச்சு. அதுவும் இல்லாம நான் வந்து மாயாவா? தாராவான்னு உனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நான் இந்த வீட்ல தானே இருக்க போறேன். என்ன பத்தி நீ புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது." அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது செம்மையா வந்து மாறி மாட்டுக்கு முறைக்கிறாங்க. "எனக்கு எதுக்கு கால அவகாசம்? நீ தான் தாராங்கிற விஷயம் தான் எனக்கு தான் தெரியுமேன்னு" சொல்லி மாறி வந்து யோசிக்கிற மாரி காட்டி இந்த எபிசோட அதிரடியா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.